வணக்கம். இது உங்க கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரே ட்ரையர்ன்னு சொல்லுவாங்க. ஹாட் ஏர் ட்ரே ட்ரையர்ன்னு. அதாவது வந்து நம்ம காய வைக்கிறோம் இல்லைங்களா? எப்படி வெயில்ல காய வைக்கிறோமோ, அதுக்கு பதிலா நம்ம காய வைக்கிறதுக்கு மிஷின்ல காய வைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இதுங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாய்ஸ்சரைசிங் உள்ள ஈரப்பதம் உள்ள எந்த பொருளையுமே வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இதுல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் காய வைக்கலாம், பனானா பவுடர் பண்றவங்க பனானா காய வைக்கலாம், ரோஜா இதழ் காய வைக்கலாம். அந்த மாதிரி எல்லா விதமான அதாவது ஹெர்பல் ஐட்டம்ஸும் காய வைக்கலாம், தானியங்களும் காய வைக்கலாம், பியூட்டி ப்ராடக்ட்ஸும் காய வைக்கலாம். ஸோ மிளகா மல்லி மஞ்சள் எதுனாலும் உங்களுக்கு அது மாய்ஸ்சரைசிங் இருக்குன்னா அது ஒரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் வந்து மாறுங்க. இப்போ வந்து சில ப்ராடக்ட் இப்போ ரோஜா இதில் நம்ம காய வைக்கிறோம்னா ஒரு 2 hours to 3 hours காயுது அப்படின்னீங்கன்னா, வேற ப்ராடக்ட் கொஞ்சம் திக்கான ப்ராடக்ட் இப்போ பனானாலாம் அதிக மாய்ஸ்சரைசிங் இருக்கும். ஸோ நேந்திரம்பழம் காய வைக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம காய வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் தாங்க இது. இது ட்ரே ட்ரையர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன டைப்பு. ஸோ 5 ட்ரே வருங்க இதில். ஒரு ட்ரேவும் பார்த்தீங்கன்னா இப்போ மாவா இருந்தது, அரிசியா இருந்தது, தானியங்களா இருந்ததுன்னா ஒரு ட்ரேக்கு 2.5 கிலோ வரைக்கும் நம்ம கெப்பாசிட்டிங்க. இது இல்லாம நம்ம வந்து 12 ட்ரே பண்றோம், 20 ட்ரே பண்றோம், 24 ட்ரே பண்றோம். ஸோ டிபெண்ட் அப்பான் த கஸ்டமர் நீட்ஸ். இது பாத்தீங்கன்னா இந்த டோரை நம்ம திறந்தோம் அப்படின்னம்னா நமக்கு உள்ள வந்து 5 ட்ரே கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த 5 ட்ரேல ஒரு ட்ரேவும் வந்து உங்களுக்கு 2.5 kg கெப்பாசிட்டிங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நெட்டட் ட்ரே இதுல கொடுத்துருக்கோம். இதுல எங்களுக்கு நெட்டட் ட்ரே வேண்டாம், எஸ்எஸ்ல கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாங்க. இதுல ட்ரே ஃபுல்லா SS 304ல தான் வேணும் அப்படின்னாலும், இல்லை நெட்டட் ட்ரேவாவே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜல்லடையில தகுடுல ஜல்லடையில எஸ்எஸ்ல வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு ட்ரேக்குள்ளேயும் நம்ம வந்து நம்ம ப்ராடக்டை நம்ம ஃபில் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே டெம்பரேச்சர் இருக்கு, இந்த டெம்பரேச்சர் ஆன் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு நம்ம ஹீட்டரையும் ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து உங்களுக்கு ட்ரை ஆகி முடிச்சிருங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர்ஸ் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது இல்லை டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைத்து விதமான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் இயந்திரங்களை வாங்குவதற்கு KMS இண்டஸ்ட்ரீஸை தொடர்பு கொள்ளவும்.